அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உம்மை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்து வழி விடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்து வழி விடுமே. தடைகளெல்லாம் அகன்றே போகுமே. இடங்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் அகன்றே போகுமே. இடங்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுவே. குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுவே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நேராய் பொழிந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நேராய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண்பதற்காக தொலைக்காட்சியின் முன்னே அமர்ந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வரவேற்கிறேன். நாங்கள் கடந்து போய்க்கொண்டிருக்கிற இந்த நாட்கள் கிறிஸ்மஸுக்காக நாங்கள் ஆயத்தப்படுகின்ற நாட்கள். இதற்கு சில நாட்களுக்கு முன்பு அல்லது சில வாரங்களுக்கு முன்னிருந்து இந்த கிறிஸ்மஸோடு தொடர்பான அல்லது கிறிஸ்து பிறப்போடு தொடர்பான பல நிகழ்வுகள் வருடந்தோறும் நடப்பது போல இந்த வருடத்திலும் நடைபெறுவதை நாம் எல்லோரும் பார்த்திருப்போம். அது நாங்கள் கடைகளுக்கு போகிற போது கடைகளிலே செய்யப்பட்டிருக்கின்ற அலங்காரங்களாக இருந்தால் என்ன,
அல்லது விளம்பரங்களிலே கிறிஸ்மஸ் காலத்தை குறித்து விற்கப்படும் பொருட்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மலிவு விலைகளாக இருந்தால் என்ன, அல்லது வீதியிலே நாங்கள் பிரயாணம் பண்ணுகிற போது எங்களுக்கு தெரியாத, புரியாத, அறிந்திராத இடங்களுக்கெல்லாம் போகிற போது வீதிகளிலே 2 பக்கத்திலும் இருக்கின்ற வீடுகளிலே அலங்கார விளக்குகள் போட்டிருப்பதாக இருந்தால் என்ன, இவையெல்லாம் வருடந்தோறும் இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே நடைபெறுகின்ற நிகழ்வுகள். அதே போல் நம்முடைய வீடுகளிலும் நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் அல்லது கிறிஸ்து பிறப்பை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற ஒருவராக இருந்தால் நம்முடைய வீடுகளிலும் இது தொடர்பான எத்தனையோ ஆயத்தங்கள் நடைபெற்றிருக்கும். இது முன்னரும் செய்திருப்போம், இப்போதும் செய்திருப்போம். ஒருவேளை நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ நத்தார் மரத்தை நாங்கள் வீட்டிலே அலங்காரம் செய்வதாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வீடுகளும் கலர் விளக்குகளினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஒருவேளை நாங்கள் கிறிஸ்மஸ் காலம் என்று சொல்லி பலகாரங்கள் நம்முடைய வீட்டுகளிலே நாங்கள் செய்திருக்கலாம். இப்படி சில ஆயத்தங்கள் நாங்கள் செய்திருப்போம். ஒருவேளை வழமை போல நான் கிறிஸ்மஸ் தினத்தன்று நான் ஆலயம் போகின்ற போது புதிய உடை போட்டு போக வேண்டும் என்று நினைத்து உடை வாங்குவதாக இருப்பதாக கூட அது இருக்கலாம். இவையெல்லாம் நாங்கள் காண்கின்ற காரியங்கள், வருடா வருடம் செய்கின்ற காரியங்கள். இவையெல்லாம் எங்களுக்கு பழக்கமாகி போன காரியங்கள். இன்றிலிருந்து இன்னும் சில நாட்களிலே இந்த கிறிஸ்து பிறப்பை நாங்கள் நினைவு கூறப் போகிறோம். அதன் ஒரு பகுதியாக நாங்கள் ஆலயத்திற்கு செல்வது இருக்கும். அதன் ஒரு பகுதியாக நண்பர்களையோ அல்லது எங்களுடைய உறவினர்களையோ அழைத்து விருந்து கொடுப்பதாக இருக்கும். இப்படி சில காரியங்கள் நாங்கள் செய்வதற்கு இப்போதிருந்தே ஆயத்தப்பட்டிருப்போம். இந்த கிறிஸ்மஸை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று ஒரு கேள்வியை கேட்டால் நாம் எல்லாரும் எங்களுக்கு நன்றாக தெரியும் என்று தான் சொல்லுவோம். இந்த கிறிஸ்மஸின் ஒவ்வொரு அம்சமும், அது ஒருவேளை தேவதூதர்கள் மரியாளை சந்தித்ததிலிருந்து நடைபெற்ற ஒவ்வொரு அம்சங்களும் நமக்கு நன்றாக தெரியும். அதையும் தாண்டி இந்த வருடத்திலே கிறிஸ்மஸை பற்றி என்ன நினைவு கூறலாம் என்று நான் யோசித்த போது என்னுடைய மனதிலே நினைவு வந்த ஒரு வேதாகமத்திலே இருக்கின்ற ஒரு கதை ஒன்று இருக்கிறது. யோனா எழுதின ஒரு புத்தகம் என்று இருக்கிறது, யோனாவின் புத்தகம். அந்த யோனா என்ற புத்தகத்திலே அந்த யோனா என்ற மனிதரை பற்றி ஒரு சம்பவம் இருக்கிறது. அது யோனா என்ற மனிதர் கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதர், ஒரு தீர்க்கதரிசி, கடவுளின் செய்தியை மக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு மனிதர். ஒரு முறை இந்த கதை எப்படி போகிறது என்றால், கடவுள் அந்த யோனா என்ற அந்த தீர்க்கதரிசியை பார்த்து, இறைவாக்கு உரைக்கின்ற அந்த மனிதனை பார்த்து, நினிவே என்று சொல்லி ஒரு ஊர் இருக்கிறது, அங்கே இருக்கின்ற மக்கள் மிகவும் வாழுகின்ற வாழ்க்கை ஒரு கடவுளுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத, தீமை நிறைந்த, ஏமாற்றுகின்ற, ஒழுங்கில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே நான் இந்த நினிவே என்ற நகரத்தை அழித்துவிடப் போகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த செய்தியை, கடவுளின் செய்தியை எடுத்து போய் நினிவேயிலே இருக்கின்ற மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு அந்த யோனாவுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த கதை முழுவதையும் சொல்ல இந்த இடத்திலே நேரம் போதாது. ஆகவே இந்த மனிதர், இந்த யோனா என்ற பெயர் கொண்ட மனிதர் நினிவே என்ற இடத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த செய்தியை சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கை கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே இந்த நகரத்தை கடவுள் அழித்துவிடப் போகிறார். அந்த இடத்திலே 1,20,000 பேர் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த 1,20,000 பேருடைய வாழ்க்கையும் ஒரு முரணான, ஒழுங்குமுறையற்றதாக இருந்ததினாலே அந்த 1,20,000 பேரும் அழிந்து போகிறார்கள். இப்போது யோனா கடவுள் சொன்ன செய்தியை அவர்களுக்கு சொல்லிவிட்டார். சொன்னவுடனே அந்த மக்கள் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து மனம் திரும்பினார்கள் என்று இந்த கதை தொடர்ந்து போகிறது. இப்போது மனம் திரும்பினால் என்ன நடக்கிறது? அவர்கள் எல்லோரும் கடவுளை நோக்கி மன்றாடி, எங்களுடைய வாழ்க்கை தவறாக இருந்திருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத வாழ்க்கையாக இருந்திருக்கிறது, ஆகவே நாங்கள்
இந்த நேரத்திலிருந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள விரும்புகிறோம் என்று கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள், பிரார்த்தனை செய்தார்கள் அல்லது கடவுளை நோக்கி கேட்டார்கள். கடவுள் அவர்களுடைய பிரார்த்தனையை கேட்டார். கடவுள் அவர்களை அழிப்பது சரியல்ல, இவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் பெற்றுவிட்டார்கள் என்று கடவுள் நினைத்தார். அவர்களை அழிக்கக்கூடாது என்று சொல்லி நினைத்தார். ஆனால் யோனா என்ற மனிதருக்கு அந்த விடயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கவில்லை. இவர்கள் தீமை செய்தவர்கள் எல்லோருக்கும் தண்டனை கிடைக்க வேண்டும். இந்த நகரத்தில் இருக்கிற இத்தனை பேரும் தீமை செய்திருந்தபடியினாலே கடவுளே அவர்களை பார்த்து இவர்களுடைய தீமை என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று சொல்லியிருக்கிறபடியினாலே இவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பது யோனா என்ற கடவுளுடைய தீர்க்கருடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் மற்ற பக்கத்திலே கடவுள் யோசிக்கிறார், அப்படி எதற்காக அவர்களை அழிக்க வேண்டும்? அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்திருக்கிறது. மாற்றம் வருவது தான் முக்கியமே தவிர அழிப்பது முக்கியம் கிடையாது. ஆகவே கடவுள் அவர்களை அழிக்காமல் போனார். அவர் யோனாவை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. யோனாவே, இத்தனை பேர்களும் மனம் திரும்பி என்னை நோக்கி பிரார்த்தனை செய்கின்ற போது 1,20,000 பேருடைய கூக்குரலை கேட்டு என்னுடைய மனதிலே வேதனை வராமல் இருப்பது எப்படி? நான் அவர்களை பார்த்து பரிதபிக்காமல் இருப்பது எப்படி என்ற கேள்வியை கடவுள் யோனாவை பார்த்து கேட்டார் என்று சொல்லப்படுகிறது. இந்த கிறிஸ்மஸ் காலத்திற்கும் இந்த கதைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் நான் இதை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த கதையை அப்படியே வைத்துவிட்டு நாங்கள் வாழுகிற சூழலை ஒரு முறை எடுத்து பார்ப்போம். பல நேரங்களிலே நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், கிறிஸ்மஸ் காலத்திலே வாழுகிறோம். ஆனால் யோனாவை போன்ற மனநிலை கொண்ட மனிதர்களாக பல நேரங்களிலே நாங்கள் காணப்படுகிறோம். யோனாவை போல தீமை செய்கிறவர்கள் தண்டனை பெற வேண்டும். இவர்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைத்தால்தான் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு உணர்வு ஏற்படும் என்ற எண்ணம் நம்மிலே பலருக்கு இருக்கிறது. எனக்கு தெரியும், சில வாரங்களுக்கு முன்பு இலங்கையிலே ஒரு புயற்காற்றினாலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள், ஒருவேளை லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். வீடுகளை இழந்து போனார்கள், உயிர்களை இழந்து போனார்கள், உணவில்லாத சூழல் ஏற்பட்டது, வீதியிலே பயணம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டது. இதெல்லாம் நமக்கு தெரிந்த விடயங்கள். இதை பார்த்து எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அங்கிருக்கிற மக்கள் பாவம் செய்கிறார்கள், தவறு செய்கிறார்கள், அதனாலே தான் கடவுள் அவர்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். இதுதான் நான் சொன்ன யோனாவின் மனநிலை. ஆனால் இந்த யோனாவின் கதையை சொல்லுகிற போது நமக்கு கிடைக்கின்ற ஒரு அழகான பாடம் இருக்கிறது என்று சொன்னால், மனிதன் பார்ப்பது போல கடவுள் பார்ப்பது இல்லை. கடவுள் மனிதன் மீட்கப்படக்கூடியவன் என்ற எண்ணத்திலே பார்க்கிறார். அவன் மீட்கப்படுவதற்காக அல்லது வாழ்க்கையிலே மாற்றம் பெறுவதற்காக என்ன செய்ய முடியும் என்று பார்க்கிறார். அதுதான் எங்களை பொறுத்தவரையிலே கிறிஸ்மஸ் முக்கியமான ஒரு நிகழ்வு. உலகத்திலே அக்கிரமம் நிறைந்திருக்கிறது. இந்த வருடம் முழுவதும் நாடுகளுக்கிடையிலே நடைபெற்ற எத்தனையோ போர்கள், யுத்தங்களை பற்றி நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்களாக நடக்காமல் நம்மை ஏமாற்றிய சம்பவங்கள், அரசாங்கத்தை ஏமாற்றிய சம்பவங்கள், மற்றவர்களை ஏமாற்றிய சம்பவங்கள், இப்படியெல்லாம் பல சம்பவங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஒருவேளை பத்திரிகை வாசிக்கின்ற பழக்கம் உள்ளவராக இருந்தால், ஒருவேளை இன்டர்நெட்டிலோ ஃபேஸ்புக்கிலோ நாங்கள் நடக்கின்ற செய்திகளை பார்க்கிறவர்களாக இருந்தால், மனிதர்கள் எப்படி மனிதர்களாக நடக்காமல் போனார்கள் என்பதற்கு பல நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் நம்மால் கண்டுபிடிக்க முடியும். நாங்கள் யோசிப்போம், இப்படி தீமையை செய்கிற மனிதர்கள் எல்லோரும் அழிக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? இப்படி செய்கிற மனிதர்கள் அழிந்தால் இந்த பூமியிலே ஒரு நல்ல மாற்றம் வருவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏன் கடவுள் அவர்களை அழிக்காமல் விட்டுவிடுகிறார்?
ஏன் அழிக்காமல் விடுகிறார் என்ற கேள்வி பல நேரங்களிலே எங்களுடைய மனதிலே வருகிறது. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே கடவுள் நமக்கு தருகின்ற ஒரு செய்தி இருக்கிறது என்று சொன்னால், அந்த செய்தி கடவுள் அழிக்கின்றவராக இந்த உலகத்திற்கு வராமல் இந்த உலகத்திற்கு சந்தோஷத்தையும் மீட்பையும் விடுதலையும் கொடுக்கின்ற ஒருவராக இந்த உலகத்திற்கு வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பேர் எத்தனையோ கஷ்டமான சூழல்களிலே வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். மற்றவர்கள் நினைவு கூறுவது போல நம்மால் கிறிஸ்மஸை நினைவு கூற முடியாத சூழல்கள் கூட இருக்கலாம். இப்படியான சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை தேடித்தான் கடவுள் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதுதான் கிறிஸ்மஸ் நமக்கு சொல்லி தருகின்ற கதை. இயேசு பிறந்தபோது எல்லாம் அமைதியாக இருக்கவில்லை. இயேசு பிறந்தபோது அரசியல் அமைதி இருக்கவில்லை, சமுதாயம் அமைதியாக இருக்கவில்லை. ஒருவேளை இந்த கிறிஸ்மஸ் கதையை கொஞ்சம் ஆழமாக நீங்கள் யோசித்து பார்த்தால், கன்னியாக இருக்கின்ற ஒரு பெண் கருவுற்றிருக்கிறாள். கர்ப்பிணியான அந்த பெண் பல மைல்கள் தூரம் பிரயாணப்பட்டு போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் வாழ்ந்த சூழல் ரோமர்களின் அடிமைத்தனத்திற்கு கீழே வாழ்கின்ற ஒரு சூழலாக இருந்தது. எல்லாம் குழப்பம். அவர்களுடைய வாழ்க்கையிலே அமைதி இல்லை, அரசியலிலே அமைதி இல்லை. அவர்கள் ஒழுங்காக வாழ முடியாமல் இருக்கின்ற ஊரை விட்டு குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ மைல்கள் பிரயாணப்பட்டு போய் அங்கு தங்குவதற்கும் இடம் கிடைக்காத ஒரு சூழலிலே தான் கிறிஸ்மஸ் ஆரம்பித்தது. அப்படியான ஒரு சூழலிலே தான் கிறிஸ்து நம்மை தேடி இந்த உலகத்திற்கு வந்தார். இதுதான் கிறிஸ்மஸ் நமக்கு கூறுகின்ற கதை. இந்த கிறிஸ்மஸை நினைவு கூறுகிற போது அதை நாங்கள் நினைத்து கொள்வோம். எல்லாம் நன்றாக இருக்கிற சூழலிலே மட்டுமல்ல, எல்லாம் நன்றாக இல்லாத சூழலிலே கிறிஸ்து மனிதனை தேடி இந்த உலகத்திற்கு வந்தார். அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகின்ற கிறிஸ்மஸின் செய்தி. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துகள் உரித்தாகட்டும். ஆமென்.